ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குருகுடி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வெள்ளை கொண்ட கடலையை நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து ஒரு 8 hours அளவுக்கு ஊற வச்சு பாயில் பண்ணி லைட்டாக 1க்கு 2 மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 6-7 பல், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். பெரிய வெங்காயத்தை உரித்து பெரிய பெரிய பீசஸாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில். தக்காளி வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, அந்த பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் அதை நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா சுண்டல் பீச் சைடில் சாப்பிட்ற சுண்டல் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வச்சு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துருங்க. அந்த பேஸ்ட் உள்ளே சேர்த்து அது நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் அதோட இது நம்ம பச்சை தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே ராவாக போட்டிருக்கனால இந்த பச்சை வாடை அடிக்கும். அதனால நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆனதும் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த மசாலாஸோட பச்சை வாடை போகிறதுக்காகவும் ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போது நாம் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 minutes அளவு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம அந்த 1க்கு 2 மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இதை பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வச்சு செய்வாங்க. இதில் செஞ்ச இந்த கொண்டக்கடலை போட்டு செஞ்சாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நம்ம இந்த சுண்டலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது ஒரு நல்லா அந்த தண்ணி உங்களுக்கு இஞ்சி எவ்வளோ டேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வேணும்னு தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது எனக்கு இந்தளவுக்கு போதும், அதனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பீச் சைட்லலாம் அந்த சுண்டல் விற்றுட்ருப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி நீங்கள் இதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மறக்காமல் என் வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.